ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையர் சீரீஸில் சாக்கோ சிப் குக்கீஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாக்கோ சிப் குக்கீஸ்க்கு பட்டர் அப்படியேவும் சேர்க்கலாம். சப்போஸ் நம்மளோட பட்டரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெண்ணெயை மெல்ட் பண்ணி சேர்க்கும் போது நம்மளோட குக்கீஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா இன்டென்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இந்த நெய் வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து இதில் 50 கிராம் சர்க்கரை, 50 கிராம் நாட்டு சர்க்கரை, இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா நெய்யோட கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து நெய்யோட நல்லா கலந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாதியை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு ஸ்பேச்சுலா மட்டும் போதும். இந்த பாதி அளவுக்கு முட்டையை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது கூடவே அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து 80 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக்கீஸில் பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பேக்கிங் சோடா தான் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போது இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு வந்து இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கி டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான சாக்கோ சிப்ஸை வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து அரை கப் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட் அ டைமில் 4 குக்கீஸ் தான் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு எடுத்து வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா இதை விட சின்ன சைஸாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஏர் ஃப்ரையரை 160 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட குக்கியை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அகாரோவில் எலைட் மாடல். இதோட கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஆற வச்சுருங்க. இதை வந்து நான் கூலிங் ரேக்கில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டியான சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவுட் சைடில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.